ஹாய் ஹலோ விவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, வங்கதேசத்தினுடைய முன்னாள் பிரதமராக அந்த ஷேக் ஹசீனா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு அந்த நாட்டினுடைய சர்வதேச தீர்ப்பாயத்தில் மரண தண்டனை அப்படின்றது விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால் உடனடியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஷேக் ஹசீனாவை நாடு கடத்துங்க, அப்படி நீங்கள் நாடு கடத்தலை அப்படின்னா சட்டத்தை கேலிக்குரிய விஷயமா பார்க்குறதாகவும், அது மட்டும் இல்லாமல் நட்பு இருக்கு இல்லையா, ஸோ வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்க நட்பை நீங்கள் மதிக்கலன்னு சொல்லியும் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வங்கதேசம் சைட்ல இருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரெஷர் தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, பங்களாதேஷினுடைய ராஜ மாதாவா இருந்த ஷேக் ஹசீனா இப்ப மரண தண்டனை குற்றவாளியா அந்த நாட்டு நீதிமன்றத்தினால அறிவிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யார் இந்த ஷேக் ஹசீனா, மரண தண்டனை விதிக்கிற அளவுக்கு அவங்க பண்ண குற்றம் என்ன, அதை தாண்டி வந்துட்டு இந்தியா அவங்கள நாடு கடத்த ரெடியா இருக்கா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யார் இந்த ஷேக் ஹசீனா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவாமி லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியின் மூலியமா அந்த நாட்டில் பிரதமராக இருந்த ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் 2009 இருந்து 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 வருஷம் வந்துட்டு அந்த நாட்டை கட்டி ஆண்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது தான் வந்துட்டு பார்த்தோம்னா 2024 அந்த நாட்டில் ஒரு பிரச்சனை வெடிக்குது. அதாவது சிவில் சர்வீஸ் தேர்வுகள் இருக்கு இல்லையா, அதுல இடஒதுக்கீட்டுலலாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குளறுபடிகள் இருக்கு, மோசடி செய்யப்பட்டிருக்கு. ஸோ உடனடியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடஒதுக்கீடையே ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் போராட்டத்தில் குதிக்கிறாங்க. மாணவர்கள் போராட்டத்தில் குதிச்சது என்னவோ சிவில் சர்வீஸ் தேர்வில் ஏற்பட்ட அந்த மோசடியின் காரணமாக தான். ஆனால் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே வந்துட்டு மாணவர்களுடைய போராட்டம் ரொம்ப பெரிய அளவில் வன்முறையாக வெடிக்குது அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 1400க்கும் மேற்பட்ட மாணவர்கள், அதை தாண்டி காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1400 பேர் கொலை செய்யப்படுறாங்க. 25,000க்கும் மேற்பட்டவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இதனால பங்களாதேஷே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கலவர பூமியா மாறுது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது ஷேக் ஹசீனா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லண்டனுக்கு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து முயற்சி பண்றாங்க. பட் அது முடியாததுனால இந்தியாவில் தஞ்சம் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சட்ட திட்டங்களுக்குலாம் உட்பட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவும் ஷேக் ஹசீனா இருக்காங்க இல்லையா, அவங்க ராணுவ ஹெலிகாப்டர் மூலியமா தான் இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. அவங்களுக்கு அனுமதி அப்படின்றது தரப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 மாசமா வந்துட்டு அவங்க இந்தியாவில தான் தஞ்சம் புகுந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த நீதிமன்றம் இருக்கு இல்லையா, பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய குற்றவியல் நீதிமன்றம், அங்க வந்துட்டு இந்த வழக்கு அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஷேக் ஹசீனா மேல 5 முக்கியமான குற்றச்சாட்டுகள் அப்படின்றத வைக்கிறாங்க. முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போராட்டக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மேல வந்துட்டு ஒரு உயிரிழப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு வந்துட்டு தாக்குதல் அப்படின்றத நடத்தினது. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல பலமான கனமான ஆயுதங்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை வச்சு தாக்குதல் நடத்துறது. போராட்டம் நடந்துகிட்டு இருந்த இடத்துல உடனே அமைதியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் ட்ரோன்ஸ் அப்படின்றத பயன்படுத்தினது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 5 குற்றச்சாட்டுகளுக்குமே மிக முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்னைக்கு வந்துட்டு பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவும் அவங்களுடைய உள்துறை அமைச்சராக இருந்த அசாதுசாமான் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேருமே வந்துட்டு பார்த்தோம்னா இந்தியாவில் தான் தஞ்சம் புகுந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு எங்க நாட்டினுடைய சட்ட திட்டத்தின்படி மரண தண்டனை அப்படின்றத நாங்கள் விதிச்சிருக்கோம், அவங்க 2 பேர்த்தையும் நாடு கடத்துங்க அப்படின்றதா இப்ப வங்கதேசத்தினுடைய கோரிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாம ஷேக் ஹசீனாவினுடைய கட்சி இருக்கு இல்லையா அவாமி லீக், அங்கிருந்து முழுமையா தொடர்ச்சி எறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு கட்சி வந்துட்டு ஆட்சி அதிகாரத்துல இருந்து ஒரு கட்சியை சார்ந்த ஒரு பிரதமராக இருக்கும் போதே அந்த நாட்டில் இருந்த மக்கள் வந்துட்டு அவங்களுடைய பதவியை பறிச்சதோட மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்துட்டு மரண தண்டனை அப்படின்றது விதிக்கப்பட்ட உடனே வந்துட்டு பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு உள்ள இருந்தவங்களா இருந்தாலும் சரி, வெளியே இருந்தவங்களா இருந்தாலும் சரி, பெரும்பான்மையானவர்கள் வந்துட்டு பார்த்தோம்னா கொண்டாட்டத்துல ஈடுபட்டாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா ஷேக் ஹசீனா மேல அங்க ஒரு அதிருப்தி அப்படின்றது தொடர்ந்து நிலவிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த வேலை வாய்ப்பின்மையா இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா இளைஞர்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான உறுதி செய்யாம இருக்கிறது, அதை தாண்டி சிவில் சர்வீஸ் தேர்வுகள் இருக்கு இல்லையா,
அதில் வந்துட்டு குளறுபடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இருந்ததுனால இது மாணவர்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய போராட்டத்தை எடுக்க முன்வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ ஷேக் ஹசீனாவை இந்தியா ஒப்படைச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது கிடையாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம 2 பேருமே நாடு கடத்தல் ஒப்பந்தம் அப்படின்றதெல்லாம் சைன் பண்ணியிருக்கோம் தான், கரெக்டு தான். பட் அதுக்காக வந்துட்டு இந்த மரண தண்டனை மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஸோ மரண தண்டனை வந்துட்டு ஒருத்தருக்கு விதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அந்த குற்றவாளி நேரா வந்துட்டு கோர்ட்ல ஆஜராயிருக்கணும். நேரா ஆஜராகி தன்னுடைய தரப்பு வாதம் என்ன அப்படின்றத வந்துட்டு அவங்க சொல்லணும். ஷேக் ஹசீனா பார்த்தோம் அப்படின்னா நீதிமன்றத்தில் ஆஜராகவே இல்லை. ஸோ ஒருதலை பட்சமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேஸ் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒருதலை பட்சமா அவசரமா நடத்தி ஒருத்தருக்கு மரண தண்டனை அப்படின்றது விதிக்கப்பட்டுருச்சு, நாங்க வந்துட்டு அவங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றணும், நீங்க ஒப்படைங்க அப்படின்னு சொன்னா அது டெஃபினட்டா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கையை விரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஷேக் ஹசீனாவுமே வந்துட்டு பார்த்தோம்னா இது எனக்கு எதிராகவும் என்னுடைய கட்சி இருக்கு இல்லையா, அவாமி லீக் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிராகவும் வந்துட்டு அரசியல் உள்நோக்கத்தினால போடப்பட்ட பழியா தான் இது இருக்கே தவிர உண்மையா வந்துட்டு இதுக்கு நான் மட்டும்தான் காரணம், நான் தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு அப்படின்னு சொல்றத என்னால் ஒருபோதுமே ஏத்துக்க முடியாது. இதை தாண்டியும் வந்துட்டு அவங்க நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்றாங்கன்னா நான் வந்துட்டு இனி பங்களாதேஷ்க்கு வரமாட்டேன், என்னுடைய உயிருக்கு வந்துட்டு அங்கே பாதுகாப்பு அப்படின்றது இல்லை. நெதர்லாந்துல இருக்கக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அங்க வந்துட்டு பார்த்தோம்னா உலகத்துல இருக்கக்கூடிய எப்படி சொல்றது பெரிய பெரிய குற்ற வழக்குகள்லாம் அங்கே விசாரிக்கப்படும். ஸோ நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் உண்மையா இருக்கு, நான் வந்துட்டு மரண தண்டனை விதிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு ஒரு குற்றவாளி அப்படின்னா நீங்க நெதர்லாந்து குற்றவியல் நீதிமன்றத்தில் உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைங்க, நானும் டெஃபினட்டா அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்னதான் பிரதமராக இருந்தாலும் ஒரு நாட்டில் இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பகச்சுக்கிட்டா அவங்க மேல கை வச்சா அவங்க எந்த நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்றத ஷேக் ஹசீனா வச்சு இன்னைக்கு பலருமே சோசியல் மீடியாஸ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இளைஞர்கள் ஒன்று கூடிட்டாங்க அப்படின்னா இளைஞர்களுக்கான ஒழுங்கான வேலை வாய்ப்பு இல்லை, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா அவங்க பொறுத்து இருக்கிற வரைக்கும் பெருசா பிரச்சனை வெடிக்காது. ஆனா அவங்க ஒன்று கூடி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்கன்னா அவங்களுடைய வீரியம் இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டும் இளைஞர்களுடைய பவரை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ஷேக் ஹசீனாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.